கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு ஆகியும் சமுதாய நலக்கூடம் திறக்கப்படாததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தேக்கம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெல்ஸ்புரத்தில் கழிவறை, குடியலறை, குடிநீர் வசதியுடன் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் புதர்மண்டி பாழடைந்த கட்டிடம் போல காட்சியளிக்கும் சமுதாய கூடத்தில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் சிலர் மது அருந்துவதோடு சட்ட விரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஈரோட்டில் வருகிற 29ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். வாடகை கட்டிடங்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள 18% GST வரி நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்பால் 63 லட்சம் சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவர் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழக அரசு சொத்து வரி, குப்பை வரி மற்றும் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஈரோட்டில் வரும் 29ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளதாக ஈரோடு மாவட்ட அனைத்து தொழில் வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. மத்திய அரசு விதித்துள்ள GST வரி விதிப்புக்காக ஒருநாள் பந்த் 29/11/2022 ஒரு நாள் முழுவதும் வணிக நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்வது என்பதை கடையடைப்பு செய்வதும் என்றும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முழு பந்த் ஈரோடு மாவட்டம் முழுவதும் அனைத்து சங்கங்களும் இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நாள் பந்த் நடைபெறும் என்பதை ஈரோடு ஃபேட்டியா சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பத்தூரில் காவல் நிலையத்தில் களப்பயணம் மேற்கொண்ட தனியார் பள்ளி மழலைகளிடம் துப்பாக்கியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து போலீசார் எடுத்துரைத்தனர். திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியை சேர்ந்த 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் திருப்பத்தூர் நகர காவல் நிலையம், தலைமை தபால் நிலையம், ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் ஆகிய பகுதிகளில் களப்பயணம் மேற்கொண்டனர். திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு வந்தபோது சீருடையில் வந்த பள்ளி சிறுவனை அழைத்து காவல் ஆய்வாளர் ஜெயலட்சுமி தன்னுடைய இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்தார். தொடர்ந்து வாக்கி டாக்கி, துப்பாக்கி ஆகியவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தார்.